லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நடிகை த்ரிஷா குறித்த அவதூறு பேச்சுக்கு திரையுலகினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதனிடையே தமது பேச்சுக்கு அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜு மன்னிப்பு கோரி வீடியோ வெளியிட்டுள்ளார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஏவி ராஜு திரைப்பட நடிகைகளை கூவத்தூர் விவகாரத்தில் தொடர்புபடுத்தி பேசினார். அவரின் பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் திரையுலகை சேர்ந்தவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். நடிகை த்ரிஷாவின் பெயரை அவர் குறிப்பிட்டு பேசிய நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவித்து த்ரிஷா எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். கவனம் பெறுவதற்காக சிலர் தரைக்குறைவாக பேசுவது அருவருக்கத்தக்க வகையில் உள்ளது என த்ரிஷா கூறியுள்ளார். இனி இதுபோன்று நடக்காமல் இருக்க தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாகவும் த்ரிஷா தெரிவித்திருந்தார். அவருக்கு ஆதரவு தெரிவித்து நடிகை கஸ்தூரி வீடியோ ஒன்றை வெளியிட்டார். இவர் பார்க்காத ஒரு விஷயத்த, இவருக்கு முழுசா தெரியாத ஒரு விஷயத்தை ஏதோ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அவர் சொல்லியிருக்கிறத வன்மையா கண்டிக்கிறேன். அவன் கேட்டான், இவன் கேட்டான்னு சொன்னா கேட்டாங்கிறதோட நிறுத்திக்கோங்க. அவ வந்தா இவ வந்தான்னு சொல்றதெல்லாம் அவதூறு. அது ஆதாரமே இல்லாம தான் பேசுறேன்னு அவரே அந்த இன்டர்வியூல ஒத்துக்கிறாரு. இதேபோன்று நடிகை த்ரிஷாவுக்கு ஆதரவாக நடிகர் மன்சூர் அலிகான் வெளியிட்ட ஆடியோவில் திரைத்துறை சகோதரிகளை கேவலமாக பேசுவது மனதை நோக்கச் செய்கிறது என கூறினார். த்ரிஷா விவகாரத்தில் அவதூறாக பேசியவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் த்ரிஷா குறித்த தனது பேச்சுக்கு மன்னிப்பு கோரி அவர் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அந்த அம்மாவை பற்றி நான் எந்த இடத்துலையுமே விமர்சனத்துக்கு கொண்டு வரல. நான் எந்த இடத்துலையும் நான் செய்தியை நான் மற்ற இடத்துல பேசும்போது கூட இவங்க சம்மந்தமே இல்லை. எனக்கும் அவருக்கும் காழ்ப்புணர்ச்சி இருந்தது ஒழிய அரசியல் ரீதியாக நான் எந்த இடத்துலையும் ஒரு திரைப்பட நடிகையோ மற்ற யாரையுமே நான் சொல்லலை. திரைப்பட இயக்குனர் உயர்திரு சேரன் அவர்களுக்கும், ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் திரிசாம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள், ஒருவேளை உங்கள் மனது புண்படும்படியாக இருந்திருந்தால் நான் சமூக வலைத்தளம் மூலமாக நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன். இதனிடையே காயத்ரி ரகுராம், குஷ்பு, பாடகி சின்மயி, இயக்குனர் சேரன் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்களும் ஏவி ராஜு மீது நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி வருகின்றனர். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.